நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலைங்க. எவ்வளோதான் நானும் அடிபடுறது அப்படின்னு. தலைவர் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே என்ன பிரச்சனை வரும்னு அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா, வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? சரி, அதுக்காக நான் எவ்வளோதாங்க கஷ்டப்படுறது அப்படின்னும் கேள்விகள் இருக்குது. இதை முன்னாடியே கஷ்டங்களை நம்ம யூகிக்கவும் முடியாது. என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியாது இல்லைங்களா? ஆனால் வர பிரச்சனையை நம்மளால் சுமூகமாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தாங்க இந்த கதையோட கான்செப்ட். சரிங்களா? நம்ம பிரச்சனைகளை எப்படி கையாளுறோம், எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. சரிங்களா? சரி, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னா என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? சரி, நான் ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் அந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 80% பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி என்னதான் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 3 விதமான தாரக மந்திரம் இருக்குது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனைகள் பாதிக்கு பாதியாகவே குறைஞ்சிரும் அப்படின்றது இந்த கதையோட கான்செப்ட். சரிங்களா? அந்த 3 மந்திரம் என்ன, சீக்கிரம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த 3 மந்திரத்தை நான் இப்போவே சொல்லிவிட்டு அப்புறம் யாரும் கதை கேட்க மாட்டிங்களே. கதையை கேட்டாதாங்க அதோட 3 மந்திரங்களோட மகிமையும் புரியும். சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே பார்க்கலாம். நான் உங்களை எஸ்எல் தகவல் தமிழச்சி. இன்றைக்கி என்ன கதை அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் டெல்லியை ஒரு அரசர் சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. அதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரசரோட ஆட்சியில் மந்திரிகளும் புலவர்களும் அமைச்சர்களும் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவரோட ஆட்சியிலும் ஒரு மந்திரி இருக்கார். அவர் எப்படின்னா ரொம்பவுமே அறிவாளி. ஒவ்வொரு அரசவையிலும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா? இவர் பொருளாதார ரீதியாகவும் சரி, நிதி ரீதியாகவும் சரி, ஆட்சியை ரொம்ப அருமையாக வழியை நடத்திட்டு போகிற அரசருக்கு உறுதுணையாக இருக்கார். அவர் எதை சொன்னாலும் அரசர் தட்டாமல் அதை கடைபிடிப்பார். அந்த மாதிரி நாட்கள் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது இவங்க அரசர் மந்திரி அப்படின்ற ஒரு நட்பை ஒரு உறவை தாண்டி உறுதியான நட்பும் உருவாகுது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அழகான சண்டைகளும் சின்ன சின்ன கோபங்களும் தன்னோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தா எப்படிடா நம்ம கதைக்கு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வந்துருச்சு பாருங்க ட்விஸ்ட்டு. அப்படின்னா இத்தனை நாளாக மந்திரி என்ன சொன்னாலும் கேட்பாரு அரசர். அவர் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எதை சொன்னாலும் அவர் சொல்கிறபடி வழி நடத்திட்டு வருவார். ஆனால் இந்த முறை நிர்வாகத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது. அதுக்கு மந்திரி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ஆனால் இந்த முறை அரசர் அது கேட்குறதே இல்லை. இது சரிப்பட்டு வராதுப்பா, நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு அரசர் நிற்கிறாரு. அரசரே, நீங்கள் என்ன சொன்னாலும் இப்படி பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி ஒரு பக்கம் நிற்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் தன்னோட முடிவில் உறுதியாக இருந்ததுனால இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே வருது. இந்த வாக்குவாதம் கடைசியில் ஒரு சண்டையாக மாறுது. உடனே இந்த மந்திரி என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கு மேலே அரசர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு முழுக்க இதையே பெணாத்திக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில் நம்ம இதே கோபத்தோடையும் இதே மனநிலையோடும் அரசவைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் அரசருக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அவசர வேலையை வெளியில் போகிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் மந்திரி கிளம்புறது மட்டும் கிடையாது, சரி நம்ம நாட்டு மக்கள் என்னதான் பண்ணுறாங்க, நம்மளோட அரசவை ஆட்சியில் அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்றதையும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த மாதிரி அங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தித்து பேசிக்கிட்டே போகிறாரு. அன்னைக்கு சாயந்தரம் டெல்லியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு எப்படின்னா ஒரு கடை தெரு இருக்குது.
அந்த கடத்தர் எப்படின்னா எப்போவுமே ஒரு திருவிழா கோலத்தோடையே இருக்கும். அங்கே வந்து ஏதாவது கச்சேரிகள் நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அந்த இடத்துல வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அன்னைக்கு மந்திரி என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு நாள் இரவு வந்து அங்கே போய் தங்கி அதை வந்து நம்ம சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போய் அந்த தெருக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அங்கே இருந்த எல்லா அங்காடிகளும் ரொம்பவுமே எப்படி சொல்கிறதுனா வண்ணமயமாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியோடும் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவையான 3 ரகசியங்கள் சொல்லப்படும். ஒரு ரகசியங்களுக்கு 100 வெள்ளிக்காசுகள். இந்த சலுகை இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு சொல்லிட்டு போகுது. உடனே என்ன 3 அறிவிப்பா, அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானா, அப்படி என்ன இது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி அந்த கூட்டத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருந்தவர்கிட்ட விசாரிக்கிறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான 3 ரகசியங்கள், இந்த 3 இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கையாள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவரம் கேட்டவுடனே இவருக்கு என்ன அப்படி என்ன 3 ரகசியம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இவருக்குள்ள ஒரு ஆர்வம். உடனே தங்கிட்ட இருந்த 100 வெள்ளிக்காசுக்களை எடுத்து கொடுத்து முதல் தத்துவத்தை கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறத கேட்ட உடனே பரவாயில்லையே நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கிட்ட இருந்த 300 வெள்ளிக்காசுகளையும் கொடுத்து 3 ரகசியத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி, அந்த 3 ரகசியங்கள் என்னன்னு தானே கேட்டுட்ருக்கீங்க, எல்லாரும் அதுக்காக தான் வெயிட்டிங்ப்பா, இப்போவே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போய்டும்ல. சரி, அந்த 3 ரகசியங்கள் அவரோட வாழ்க்கையில் எப்படி விளையாடி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 தத்துவங்களை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாம் போய்டும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படியெல்லாம் வருது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து இந்த 3 தத்துவங்களும் கேட்ட உடனே ரொம்ப புத்துணர்ச்சியோடு அழகாக கால் போன போக்கில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. சரி, கொஞ்சம் களைப்பாக இருக்கே அப்படின்றதுக்காக ஒரு மரத்தடியில் உட்காந்து ஓய்வெடுக்கிறாரு. அப்படியே அசந்தாப்பில் தூங்கி போய்டுறாரு. தூங்கின உடனே அந்த வழியாக ஒரு குதிரையில் ஒரு ஆள் போகிறாரு. அந்த குதிரையில் இருந்த ஆள் வந்து இந்த மந்திரியை பார்த்த உடனே அங்கேயே குதிரையை விட்டு இறங்கி அவர்கிட்ட போய், மதிப்புக்குரிய மந்திரியாரே, என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி கிட்ட போய் கேட்குறாரு. உடனே கொஞ்ச நேரத்தில் யூகிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. யார் அவருனா, இதுக்கு முன்னாடி அரசர்கிட்ட படைத்தளபதியாக வேலை செஞ்சவர். அவரோட நன்னடத்தையின் காரணமாக ஒரு குறுநிலத்துக்கு அரசராக அவரை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அந்த அரசராக இருந்தவர் தான் இப்போ வந்து மந்திரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கொஞ்ச நாள் வந்து என்னோட தங்கி என்னோடய அரசாட்சியில் வந்து சில நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் சரின்னு சொல்லிவிட்டு அவர் கூட போகிறாரு. போகிட்டு நல்ல உபசரிப்போடு அங்கேருந்த எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் வந்து அங்கே அவரோட அறையிலிருந்து வெளியில் பூந்தோட்டத்தில் ஏதோ உலாவிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு முணுங்கல் சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கும்போது வந்து அந்த அரண்மனை அதிகாரியும் அந்த புறத்து ஒரு பெண்ணும் வந்து மது போதையில் தன்னை இழந்து அந்த புதருக்குள்ளே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது மந்திரிக்கு வந்து ஒரே கோபம் வந்துடுது. சரி, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தம்மேல் போத்தியிருந்த சால்வியை எடுத்து அந்த 2 பேர் மேலேயும் போத்திக்கிட்டு அவர் போயிடுறாரு. போனவர் கம்மனாக போயிருக்கக்கூடாதா? போகிற வழியில் இன்னொரு அந்த அரண்மனை அதிகாரியை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை அதிகாரி வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே போதை தெளிஞ்சு அந்த அரண்மனை பெண்ணும் அந்த அதிகாரியும் எழுந்து நின்று பார்த்துட்டு தன்மேல் போத்தியிருந்த சால்வியை பார்த்துட்டு, இது ரொம்ப விலை உயர்ந்த சால்வை மாதிரி இருக்கே, யாரதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. ஐயோ, நம்ம மாட்டிக்க போகிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் பதட்டத்தோடு நிற்கிறாங்க. அப்போ அந்த அரண்மனை இன்னொரு அதிகாரி வராரு. வந்து பார்த்துட்டு,
என்ன நடந்தது அப்படின்றத வந்து அந்த அரண்மனை அதிகாரி அந்த அரண்மனை அதிகாரிக்கு வந்து நெருங்கிய நண்பர். அதனால் மந்திரி சொல்லிட்டு போனதை இவர்கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அவர் சொன்னது இந்த விஷயத்த மட்டும் சொல்லாமல் கூட 2 பிட்டையும் போட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அநேகமாக இதை போய் அரசர்கிட்ட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே 2 பேருக்கும் புத்தி வந்து வேறு மாதிரி வேலை செய்யுது. என்னன்னா, அவர் போய் அரசர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு புகார் கொடுத்துடலாம் அவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணுறேன்னா, அரசர்கிட்ட போய், அரசரே, நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கள்ல ஒரு மந்திரி, அவர் வந்து என்னை வலுக்கட்டாயமாக கெடுத்துட்டாரு, அதுக்கு சாட்சியாக பாருங்கள் அவரோட சால்வைன்னு சொல்லிட்டு அந்த சால்வையை காட்டுது அந்த அரண்மனை பெண்மணி. அதை பார்த்த உடனே இந்த அரசருக்கு வந்து அந்த சால்வையை பார்த்து நம்பிடுறாரு. அவர் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அரசர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அப்போ உள்ளே வராரு மந்திரி. அதை பற்றி எதுவுமே கேட்காத அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓலையில் ஒன்று எழுதி அதை வந்து அந்த மந்திரி கிட்ட கொடுத்து, இது எடுத்துக்கிட்டு போய் சேனாதிபதி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அவரும் எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கார். போகிற வழியில் அங்கே வந்து சமையல் அதிகாரியை பார்க்குறாரு. அவர் சமையல் அதிகாரியோட வீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த சமையல் அதிகாரி மந்திரிக்கிட்ட வலுக்கட்டாயமாக கேட்குறாரு. அதுக்கு வந்து இந்த மந்திரி சொல்கிறாரு, ஏண்டா இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் என்ன, வரலனா என்ன, நான் வந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இதில், இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து, என்ன வேலை, நீங்கள் கண்டிப்பாக என்னோடய விருந்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அதிகாரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணோடு இருந்தார் பற்றி அந்த அரண்மனை அதிகாரி அப்போ அந்த வழியாக வராரு. அவரை பார்த்த உடனே சமையல் அதிகாரி வந்து, இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் உடனே கிளம்பணும், இதை வந்து அரசர் வந்து சேனாதிபதி கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு இந்த ஓலையா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லுவார். அப்போ வந்து, நீங்கள் வந்து அங்கே போக வேண்டாம், இவர் எனக்கு தெரிஞ்ச அதிகாரி தான், அந்த ஓலையை இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க, நீங்கள் கண்டிப்பாக என்னோடய விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஓலையை வந்து அந்த காவல் அதிகாரிக்கிட்ட கொடுத்துட்டு இவர் அந்த சமையல் அதிகாரி கூட அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த இடத்துல 2வது மந்திரம் வேலை செய்யுது. முதல் மந்திரம் எங்கே வேலை செஞ்சதுன்னா, அந்த 2 பேரும் மது அருந்திட்டு படுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல முதல் மந்திரம் வேலை செஞ்சது. அது என்ன அப்படின்றத பொறுமையாக கேட்கலாம், சரிங்களா? 2வது மந்திரம் இப்போ வேலை செய்யுது, சரிங்களா? என்ன பண்ணுதுன்னா, அவரோட சமையல் அதிகாரி வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அன்றைக்கி அங்கே இருந்த எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பெருமையாக இந்த மந்திரியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. எல்லாரும் சந்தோஷமாக அந்த விருந்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அரண்மனைக்குள்ளே அந்த மந்திரியும் சேனாதிபதி தன்னோட கையில் ஒரு துணி போர்த்திய ஒரு தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு வராரு. இந்த மந்திரியையும் சேனாதிபதியும் பார்த்த அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம எப்படி இவர் உயிரோடு வராரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த ஓலையை கொண்டு வரோட தலையை வெட்டி நீ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஓலையில் எழுதியிருந்தது. அதனால தான் இந்த சேனாதிபதியை பார்க்க போனால் இந்த அரண்மனை அதிகாரியோட தலையை வெட்டி அந்த தாம்பலத்தில் கொண்டு வந்திருப்பார் அந்த சேனாதிபதி. அப்போ தான் அந்த புலவர் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத வந்து விளக்கி சொல்லுவார். அதை கேட்ட உடனே அரசர் வந்து தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி நிற்கிறாரு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, அரசர் தப்பு பண்ணலாம், ஆனால் ஆண்டவன் தப்பு பண்ண மாட்டான். அப்படி இருந்ததுனால தான் நான் என்னோட உயிர் போகும் நிலைமையை எனக்கு யாருக்கு அந்த தண்டனை போய் சேரணுமோ அதை கரெக்டாக ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குறுநில மன்னர் என்ன சொல்லுவார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் விசாரிக்காமல் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலும் சரி, எனக்காக
இதுக்கு மேலே நான் பண்ண தப்புது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகக்கூடாது, நீங்கள் என் கூடயே காலம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் கேட்டுக்கிறாரு. இருந்தாலும் 3வது மந்திரத்தை அவர் இங்கே கரெக்டாக பயன்படுத்துகிறாரு. இருந்தாலும் இல்லை, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று தன்னோட நாட்டுக்கே திரும்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் அந்த நாட்டை விட்டு இந்த குறுநில மன்னர் அரண்மனைக்கு 2 மாதங்கள் ஆகுது. சரிங்களா? திரும்பவும் அவரோட நாட்டுக்கே போயிட்டார். சரிங்களா? சரி, இந்த கதையில் 3 மந்திரங்கள் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. அது எங்கெங்கே அப்படின்றத இப்போ சொல்கிறேன். சரிங்களா? அந்த 3 மந்திரங்களில் முதல் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரிடமாவது தங்கள் குறை குற்றம் கண்டால் அதனை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ புரியுதுங்களா? முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று தப்பை பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை தப்போ சரியோ குறை பார்த்துட்டோம் அப்படின்னா மற்றவங்க கிட்ட போய் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் கேட்டவன் அந்த அதிகாரி என்ன பண்ணான், இவங்கிட்ட அது சொன்னது மட்டும் கிடையாது, அவனுக்கு தோணுன 2 பிட்டையும் சேர்த்து போட்டு கொடுத்தானா. அதனால் என்ன விபரீதம் நடந்தது, அந்த பெண் அவர் மேலே தப்பான ஒரு புகார் கொடுக்க வேண்டியதாக போச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு அதிக பிரச்சனைகள் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குற்றங்களை மற்றவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுதான் வாழ்க்கையோட முதல் மந்திரம். சரிங்களா? சரி, 2வது மந்திரம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் என்ன ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம் செய்யவே கூடாது. நமக்கு சின்னதாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறது நம்மளுக்கு சின்னசாகவும் இருக்கலாம். அது அவங்கவுங்களோட காலநிலை சூழ்நிலையை பொறுத்தது இல்லைங்களா. இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக எதையுமே எடை போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் குடும்பங்களில் கணவன் மனைக்கு அதிகமாக பிரச்சனை வர காரணமே இந்த 2வது மந்திரம் தான். எப்படின்னா, நம்மளுக்கு மனைவிக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அந்த விஷயங்கள், ஆனால் கணவருக்கு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கலாம். கணவர் அது ரொம்ப சாதாரணமாக போய் எடுத்துப்பார், ஆனால் மனைவிக்கு அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கலாம். அப்படி 2 பேருமே இது சாதாரணம் அவருக்கு அது சாதாரணம் நினைக்கிறதுனால தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே வெடிக்குது இல்லைங்களா. நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளுமே சாதாரணம் இதுதானே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுனால தான் வருது அப்படின்றத தான் இந்த 2வது மந்திரம். அதனால் எந்த விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் இந்த 2வது மந்திரம். சரிங்களா? 3வது மந்திரம் என்ன அப்படின்னா, எங்கே உன்னோட குணத்தின் மீது சந்தேகப்பட்டு ஒருவர் கேள்வி எழுப்புகிறாரோ அந்த இடத்தில் வேலை செய்யாதே. இதுதான் 3வது மந்திரம். இது நம்ம வேலை செய்கிற இடங்களில் நிறையவே பொருந்தும் இல்லைங்களா. எப்படின்னா, நம்மளோட வேலையில் ஏதாவது ஒரு சந்தேகப்பட்டு நம்ம மேலே சந்தேகப்பட்டு உங்கள் மேலே ஒரு குற்றம் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல திரும்ப நீங்கள் வேலையேக்கே போகாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தாலும் வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முதல் சந்தேகம் உங்கள் மேலே தான் வரும் இல்லைங்களா. அதனால தான் அந்த புலவர் என்ன பண்ணுவார், அந்த மந்திரி என்ன பண்ணுவார், இருந்த வரைக்கும் போதுண்டாயப்பா, இருந்ததுக்கே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை கிடச்சிச்சு, ஆளை விடுடா சாமின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை விட்டு கிளம்பி தன்னோட நாட்டுக்கே போய் சேர்ந்துருவார். அந்த மாதிரி கிளம்பி போனதுனால தான் அவர் நல்லவருன்னு நிரூபிக்கப்பட்டுட்டாலும் அடுத்த முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவரோட எடுத்துக்காட்டு தானே முன்னிலையாக நிற்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் தன் மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நம்ம திரும்பவும் வேலை செய்யக்கூடாது
அப்படின்றது தான் இந்த 3வது மந்திரம். சரிங்களா? இந்த 3 மந்திரங்களும் அவரோட வாழ்க்கையில் எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கதையில் நல்லா புரிஞ்சிட்ருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் வர பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த 3 விஷயங்களை வச்சு நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக டென்ஷன் இல்லாமல் நீங்கள் சுமூகமாக கொண்டு போகலாம். சரிங்களா? அந்த இவர் மந்திரி அந்த அரசவையை விட்டு கிளம்பி போனார் பார்த்தீங்களா? 2 மாதம் கழித்து அந்த அரசர் இந்த மந்திரியை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் போல் 2 பேரும் கட்டி அணைச்சி தன்னோட பிரிவை அந்த சந்தோஷத்தில் வெளிக்காட்டுறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்றத யோசிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த 3 பிரச்சனைகளும் இந்த 3 மந்திரங்களும் நம்ம சமூகத்துகளும் சரி, உறவுகளுக்கும் சரி, வேலைகளும் சரி, இந்த 3 இடங்களிலும் இந்த 3 தத்துவங்கள் ரொம்பவுமே தேவையான தத்துவங்கள் இல்லைங்களா? இந்த தத்துவங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.